பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று என் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நான் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறதை பார்க்கிறோம். மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். ஆம், என் தேவ பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன சொல்லுகிறது என்றால், இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான். அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள கட்டளைகள் கற்பனைகள் முழுவதுமாக கை கொண்டு நடக்க வேண்டும். அதில் ஒன்று கூட தவறவிட்டால், கை கொள்ளாவிட்டால் நீதிமானாக செயல்பட முடியாது. அதுதான் இந்த நியாயப்பிரமாணத்தில் உண்டாகும் நீதி. அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் அதனால தான் பிழைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆனால் விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தொழிந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று என் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமின்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தினால் ஆகும் நீதி எப்படியாக செயல்படுகிறது என்றால், அந்த விசுவாச வார்த்தை விசுவாச அறிக்கையிட வேண்டும். நாம் விசுவாச அறிக்கையிட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார் பாருங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழிந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. இதுதான் அல்டிமேட் வசனமாக இருக்கிறது. நாம் எப்பொழுதுமே செயல்படக்கூடிய நாம் வாயில் அறிக்கையிட காரியம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, நாம் இயேசு கிறிஸ்துவை வாயில் அறிக்கையிட வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன். இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான தேவன், அவர்தான் தேவன் என்று நாம் அறிக்கையிட வேண்டும். தேவன் அவரை மரித்தொழிந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. ஆம், என் தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் அடிமை என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். பாருங்க, சிலுவையில் யூதர்களாலே ரோமர்கள் எல்லாம் அவரை சிலுவையிலே பாடுபட வைத்து ஆணிகளாலே கடாவப்பட்டு முள்கிரீட சுமந்து சிலுவையிலே தொங்க வைத்தார்கள். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் எல்லா காயங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்துவை கொல்லுவதற்கோ அவருடைய ஜீவனை எடுப்பதற்கோ மனிதனாக இருக்கிற யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. எவராலும் எந்த சக்தியாலும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் இயேசுவே தன்னுடைய ஜீவனை விட்டார். அவரே ஒப்பு கொடுத்தார் இல்லையா?
அவருடைய ஜீவன் அவருடைய சரீரத்தை விட்டு போகாது. பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று. தேவன் இப்போது இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப பண்ணினார். அவர் தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது ஒன்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக தான், என்னுடைய காயங்களுக்காக தான் அவர் பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். 3ஆம் நாள் தேவன் மரித்தொழுந்து எழுப்பினார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோரும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் 3ஆம் நாளில் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் வசனம் அறிக்கையிடுகிறது. பாருங்கள், தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய இருதயத்திலே, என்னுடைய இருதயத்திலே நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வாயார நாம் அறிக்கையிட வேண்டும். அவர்தான் தேவகுமாரன். முழங்கால் யாவும் முடங்கும்படியாக, நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன். அவர் எனக்காக தான் பாடுபட்டார். மனுக்குள்ள எல்லாருக்காக தான் ரத்தம் சிந்தினார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் தேவன் உயிரோடு அவரை எழுப்பினார் என்று நாம் இருதயத்தில் விசுவாசிக்கிற நாம் வாயிலே அறிக்கையிட வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுவோம். அப்படி சொல்லுகிற நாம், இருதயத்தில் நினைக்கிற நாம், விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு அவருடைய உன்னதமான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நம்மளை அவருடைய பங்காளிகளாக நம்மளை அனுதினமும் மாற்றிக்கொண்டிருக்கிறார். நாம் அனுதினமும் கிறிஸ்துவை போல பிரகாசிக்கும்படியாக நாம் நம்மளை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் வாயார நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டும். நாம் பேசுகிறது வார்த்தைகள் எல்லாம் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக, நாம் மற்றவர்கள் பாரங்களை காயங்களை ஆற்றுகிற வார்த்தையாக இருக்கும்படியாக நாம் நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த 2025 வருடத்தின் ஜூலை மாதத்தின் 30ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அன்பு நேசிற பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன் தந்து, சுகம் தந்து, பலம் தந்து, அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறீர் அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளுக்கு ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிற கர்த்தாவே, எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தப்படி நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, நீ நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், அதிசயமானவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, விசுவாசத்தினால் ஆகும் நீதி ஆண்டவரே அப்பா, கிறிஸ்துவை ஆண்டவரே முழுமையாக இருதயத்தில் விசுவாசித்து அவர்தான் தேவகுமாரன், அவர் எனக்காக தான், மனுக்குள்ள எல்லாருக்காக தான் பாவம் சிந்தினார், ரத்தம் சிந்தினார், கல்வாரி சிலுவையில் ஜீவனுடைய வழியாக ஒப்பு கொடுத்தார்களே ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி 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 என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி துதி செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாதுகாத்துக்கும் வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளுக்கு அடிச்சுக்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. உமக்கே துதி கனமக்கியமெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.